12 ராசியில மிகவும் சூப்பர்னு சொல்லக்கூடியது மீனராசிக்கு மட்டும்தான். இவ்வளவுதான் நல்ல பலன்னே உங்களுக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு நல்ல பலன். குரு மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்லதாக இருந்தால் மற்ற எந்த கிரகமும் எதுவும் வாலாட்ட முடியாது, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அதுல கடகத்தில் உச்சம் வேற, பூஸ்டா நிறைய பலன்களை நல்லதை உங்களுக்கு கொடுக்குறாரு. பூபதியும் 5ல் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன், ராஜாவே வந்து சேவை செய்வானாம். அன்பார்ந்த எங்களுடைய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு 26/5/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போகிறார், பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மீனராசியான உங்களுக்கு என்ன நன்மை தீமைகள்? இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களை பலவிதமான இடையூறுகளை செய்தார். இப்போ ராசிநாதன் குரு 5ஆம் இடம் கடகத்தில் போய் உச்சம். இவ்வளவுதான் நல்ல பலன்னே உங்களுக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு நல்ல பலன். ராசிநாதன் 5ல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமடையும் போது 12 ராசியில் மிகவும் சூப்பர்னு சொல்லக்கூடியது மீனராசிக்கு மட்டும்தான். என்னதான் ஜென்மச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் டோன்ட் கேர், குரு நல்லா இருந்தால் எதையும் மதிக்க வேண்டாம் முதல்ல சொல்லியிருக்கேன் நான். குரு மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்லதாக இருந்தால் மற்ற எந்த கிரகமும் எதுவும் வாலாட்ட முடியாது, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். பொதுவாகவே குரு நல்லவர், அதில் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கூட, அவர் வர இடமும் கூட 5ஆம் இடம், அதில் கடகத்தில் உச்சம் வேற, பூஸ்டாக நிறையா பலன்களை நல்லதை உங்களுக்கு கொடுக்குறார். அதனால் இதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இந்த 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாரு? பூபதியும் 5ல் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன், ராஜாவே வந்து சேவை செய்வானா, உங்களுக்கு காத்துட்டு இருப்பானா அவங்கள பார்க்குறதுக்கு. பிரபுக்கள் ராஜாக்கள் எல்லாருமே உங்களுடைய கடைக்கின் பார்வைக்காக காத்துட்டு இருப்பாங்களாம். புகழ் அவ்வளோ தூரம் பெருமையாகும் 5ஆம் இடத்தில். வாரிசுகள் மூலம் நன்மை உண்டாகும், புத்திரபாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடம்ங்கிறது அதுதான், பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். பூர்வீக சொத்துக்கள் லாபம், தாயார் வழி தந்தையார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும். புதிதாக அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், இடம் வீடு மனை நிலம், அசையாத சொத்துக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் பண்ணலாம். தாயார் தந்தையாருக்கு உடல்நலத்தில் இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். நல்லோர் சேர்க்கை உண்டாகும், பூமி மனை வீடு நிலம் விவசாயம் செழிக்கும், மேன்மை உண்டாகும். திருமண யோகம் ஏற்படும், சில பேருக்கு திடீர் திருமணங்கள் இதெல்லாம் உண்டாகும். புத்திரபாக்கியம் உண்டாகுது, தங்கம் வெள்ளி போன்ற தனங்கள் குறைவில்லாமல் கிடைக்கும். எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். இவ்வளோ நேரம் எதிரியை வந்து அவனுக்கு பலம் இருக்கும், நீங்கள் வண்டியை சமாளிச்சுருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே எதிரி விழுந்துருவானோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். குரு பகவான் பலமாக உள்ள காலம் இது அப்படிங்கிறார். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அனைத்திலும் நன்மை ஏற்படும். வேலை மாற்றத்தால் நன்மை உண்டாகும். இந்த டைமில் ஏதாவது சில பேர் எங்களோட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, ஜாப் மாறலாமா, இப்போ எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் பண்ணால் சிறப்பு, மிகச்சிறப்பு. நோய் பனி போல் விலகும், மருத்துவ செலவு குறையும், குழந்தைகளின் கல்வி மேற்படும், கௌரவம் உயரும், சகல துறைகளிலும் முன்னேறலாம் அப்படிங்கிறதான் போட்டிருக்கார். மிகச்சிறப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவான் தான் ராசிநாதன். நாளை திருமணம் இந்த மாதிரி துறையில் திருமணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், திருமணம்னா யார் யார் வேணும்? எல்லாருமே வேணும். முகூர்த்தக்கால் போடுறதுலேருந்து ஐயர் வரைக்கும், பந்தக்கால் போடுறதுலேருந்து வாத்தியக்காரர்லேருந்து சமையல்காரர்லேருந்து இலை வைக்கிறவங்கலேருந்து ஒரு கல்யாணம் கும்பாபிஷேகங்கள்லாம் எடுத்துட்டா எல்லாருக்குமே வேலை இருக்கும். என்னென்ன தொழில் பண்ணுறானோ அத்தனை தொழிலுக்கும் வேலை இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன தொழில் திருமணத்திற்காக யார் யார் என்னென்ன வேலை கொடுக்குறோமோ அத்தனை பேருக்கும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆபரண சம்பந்தமான தொழில், உலோகங்கள், இரும்பு ஈயம் பித்தளை தங்கம் வெள்ளி நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகள், நகை கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், கடை வைத்திருப்பவர்கள், ஸ்தபதிகள், ஆலய வடிவமைப்பு, ஆலய நிர்வாகம், ஆலய நிர்மாணங்கள் பண்ணக்கூடியவர்கள், ஆச்சாரியர்கள், அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி வஸ்திர வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், இதெல்லாம் குரு அதிபதி. பால் சும்மா நினச்சிட்றோம், பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இதுக்கெல்லாம் குரு அதிபதி. பொன்னமன்னு பேர் குருக்கு, தங்கத்துக்கு அதிபதி அவர் தான். குரு நல்லா இருந்தால் தான் தங்கம் சேரும், குரு நல்லா இல்லைன்னா இருக்கிற தங்கமும் தொலைஞ்சு போகும். அப்போது நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி ஆடை ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. குறிப்பாக விமானம் கப்பல் ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணங்கள் இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் பதவி பெயர் புகழ் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களால் நன்மை ஏற்படுது. வாரிசுகள் உங்கள் குழந்தைங்க மூலம் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும். இத்தனை நாளாக இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள், எதிரிகளை வெல்லலாம்.
உங்கள் கனவு பலிக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு ஏற்படும். அதனால் மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பயிற்சி மிகச் சிறப்பாக இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை. இப்போ வந்து உட்கார்றார் 5ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று விளங்குறார். அதனால் நீங்கள் கண்ணை மூடின்னு நடக்கலாம், கரெக்டான இடத்துக்கு போவீங்க எல்லாரோட ஸ்பீடாக. அந்த மாதிரி அமைப்புங்கிறது ஏற்படுது. மீனராசின்னு எடுத்துட்டால் 100க்கு 100% நன்மைகள் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து 100க்கு 150% நன்மை இருந்தாலும் இருக்கலாம். அதுலேயும் நல்ல கிரகங்கள் இருந்தால் அது உங்கள் பிரியம். சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் பச்சை, அனுகூலமான திசை வடக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகரை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், நான் எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவங்களும் சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 98605837 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.